இப்போ இந்த கையோட இந்த இதை வந்துட்டு மடித்து தைக்க போகிறோம். இதை இப்படி ஒரு மடி மடித்து 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்படி வச்சு தைப்போம். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இதே மாதிரி அந்த சைடு எடுத்து வச்சுக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணுவோம். இப்போ அளவு டாப் எடுத்துப்போம். அளவு டாப் எடுத்துக்கிட்டு வேறு அளவு டாப்பில் வந்துட்டு கை எவ்வளோ இருக்கோ, இது வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பாங்க. நமக்கு கை விடுறது நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு பெருசாக வச்சுப்போம். அப்போ தான் கையை அவங்களுக்கு மடக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக இருக்கும் 5.5 இன்ச்சு. ஒரு 23 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க, 23 24 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க நார்மலாக, அதாவது ஃபேட்டாக இல்லாமல் ஃபிட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அளவில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத தைக்க போகிறோம். பட் இருந்தாலும் நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இந்த மார்க் பண்ணியிருக்க இடம் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? எண்டிங்கில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. ஓகே, அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துக்கு வருது. அப்போ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல வந்து இப்படி ஊசி எப்படி குத்திட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் மார்க்கிங் இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்க்கிங் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச் வச்சுட்டு இப்போது இதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு அப்படியே தான் வச்சுட்டு வரணும். ஓகேவா? இப்போது ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் எண்டு வரைக்கும் 1 இன்ச்சு. இது வந்துட்டு டாப்போட ரெடி அளவு வந்து ஹைட்டாக இருக்குது, ஒரிஜினல் சைஸு. பட் லைனிங்கில் வந்து நான் 40 வச்சேன். 40 கேட்டாங்கன்னு. நான் அதுக்கப்புறம் தான் இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது 40 இல்லைன்னு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதனால ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாக, தேவையில்லை. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் தைச்சிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கீழே மடித்து தைக்கணும். கீழே மடித்து தைச்சிட்டு முடிஞ்சு போச்சு. இது வந்து பட்டையாக இப்போ கொஞ்சம் இது டிசைன் இருக்கனால நான் இதை அப்படியே விட்டுறேன். லைனிங் மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். லைனிங் மட்டும் மடித்து தைச்சிக்குவோம். இப்போ இதே மாதிரி இந்த சைடு மடித்து வச்சுட்டிங்கன்னா டாப் ஃபினிஷ்ட். தைச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.